ஈரான் அமெரிக்கா போர் முடிவடைந்து விட்டதாகவும் இருதரப்பும் அமைதி ஒப்பந்தத்தை இறுதி செய்ததாகவும் அறிவித்துள்ளன. கடந்த பிப்ரவரி மாதத்தில் இஸ்ரேலுடன் இணைந்து அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலின் முதல் நாளிலேயே ஈரானின் அதி உயர் தலைவராக இருந்த அயதுல்லா அலி காமேனி கொல்லப்பட்டார். அதோடு 100க்கும் மேற்பட்ட முக்கிய அரசியல் தலைவர்களும் ராணுவ தலைவர்களும் கொல்லப்பட்டனர். எனினும் இந்த இழப்பில் இருந்து மீண்ட ஈரான் அமெரிக்க ராணுவ தளங்கள் இருந்த வளைகுடா நாடுகள் மீது கடுமையாக தாக்குதலை நடத்தியது. அதோடு முக்கிய கச்சா எண்ணெய் வர்த்தக தடமான ஹோர்முஸ் நீரிணையையும் ஈரான் மூடியது. இந்த சூழலில் தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்ட நிலையில் சமீபத்தில் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதால் இந்த போர் மீண்டும் தொடங்கியது. இருதரப்பும் மாறி மாறி தாக்கிக் கொண்ட சூழலில் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் மூடுவதாக ஈரான் அறிவித்தது. தொடர்ந்து போர் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பாகிஸ்தான், கத்தார் உள்ளிட்ட நாடுகள் இரு நாடுகளிடமும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தின. இதனை குறிப்பிட்டு ஈரான் போர் முடிவடைவதற்கான ஒப்பந்தம் கிட்டத்தட்ட நிறைவடைந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் கூறியிருந்தார். இந்த நிலையில் போர் முடிவடைந்ததாகவும் அமெரிக்கா ஈரான் இடையே ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டதாகவும் இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. அமெரிக்காவுடனான ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டதை ஈரானின் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் காசம் கரிபாபாடி அரசு தொலைக்காட்சியில் பேசிய போது உறுதிப்படுத்தினார். அதே வேளையில் ட்ரம்ப் சமூக ஊடகங்களில் எண்ணெய் தடையின்றி பாயட்டும் என்று பதிவிட்டார். மேலும் அனைத்து நாடுகளின் கப்பல்களுக்கு ஹோர்முஸ் நீரிணை சுங்க கட்டணம் இன்றி திறக்கப்படும் என்று ஈரானும் ஈரானின் துறைமுகங்களை முற்றுகையிட்டுள்ள அமெரிக்க படைகள் உடனடியாக திரும்ப பெறப்படும் என்றும் அமெரிக்கா அறிவித்துள்ளன. இந்த அமைதி ஒப்பந்தம் வரும் ஜூன் 19ஆம் தேதி சுவிட்சர்லாந்தில் கையெழுத்தாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.